வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரன் வாண்டடாக போய் பல்ப் வாங்கின மூமெண்ட்டை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொமோஷனுக்காக ஆண் பாவம் பொல்லாத டீம்லேருந்து 3 பேர் வந்திருந்தாங்க. ரியோ, மாளவிகா அண்ட் தென் விக்னேஷ்காந்த். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிட்டு எல்லாருக்கூடையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரியோ கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் பண்ணுறதெல்லாம் வருதுங்களா அப்படின்ற மாதிரி 3 தடவை கேட்பார். ரியோ வந்து என்னதுன்ற மாதிரி கேட்டுட்டு எல்லாருக்கும் வருது, உங்களது வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அவர் சொல்லலை, எல்லாரும் பண்ணுறதும் வருது அப்படின்ற மாதிரி அவர் வந்து மழுப்பிட்டு எஸ்கேப் ஆக பார்ப்பார். அதுக்கப்புறம் எத்தனை கேமரா இருக்குது, எல்லா கேமராலையும் வந்து எல்லோரும் கேப்சர் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ எல்லாமே வருது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். உடனே வந்து லைக் திவாகருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் வருது, சூப்பராக இருக்குது, இவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணார் போல். பட் இவர் அந்த மாதிரி காமனாக பதில் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து பல்ப் வாங்கின மூமெண்ட் மாதிரி இருந்தது. ஏன்னா விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா, உன் காரியத்தில் நீ கரெக்டாக இருக்கல அப்படின்ற மாதிரி திவாகரை பிடிச்சி கலாய்ச்சி இருந்திருப்பார். அதே மாதிரி திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைமே வந்து கெஸ்ட் வரப்போ என்னை பர்ஃபார்ம் பண்ண விடல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சுருந்துருப்பார். வினோத் வந்து யாரையும் வந்து பர்ஃபார்ம் பண்ண விடுறதில்ல, அவர் மட்டும் ஸ்கோப் பண்ணிட்டு போயிடுறாரு, அவரோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் ஹைலைட்டாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிட்டு போகிறாரு, யாரையும் பண்ண விட மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த தடவை அவங்களுக்கு லைக் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆண் பாவம் பொல்லாதது டீமுக்கு ஒரு குட்டி ப்ரொமோஷன் மாதிரி அவர் ஸ்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தார். ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு இது அவருக்கு இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி வந்து கெஸ்ட் முன்னாடி பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.